ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டிசிஎம், அதே போல் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஹெச்டிசிஎம். இந்த 2 படிப்புகளை முடித்தா என்ன வேலை கிடைக்கும், எங்கே வேலை பார்க்கலாம், அதுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும், இதை பற்றி தான் நம்ம இப்போ முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த கோர்ஸ் முடித்தா என்ன வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். கூட்டுறவு சங்கங்கள், அப்புறம் கூட்டுறவு வங்கிகளில் உதவியாளர், அசிஸ்டண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி இல்லைன்னா கிளர்க்கு. கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் உதவியாளராகவோ இல்லை அசிஸ்டண்ட்டாகவோ நீங்கள் வேலைக்கு போகலாம். அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் மேனேஜராகவும் ஆஃபீஸர் லெவலுக்கும் போக முடியும். இது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்குகளை பார்க்குற தணிக்கையாளர், ஆடிட்டர், சூப்பர்வைசர், இந்த மாதிரியான வேலைகளுக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். சரி, இந்த வேலைக்கெல்லாம் போகலாம். எங்கே போயிட்டு நம்ம இந்த வேலையை பார்க்க முடியும், இந்த வேலையெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசு சார்ந்த மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் தான் இந்த வேலைகள்லாம் இருக்குது. அரசு சார்ந்த மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் தான் இந்த வேலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்குது, டிசிசிபி. நகர கூட்டுறவு வங்கி இருக்குது, அர்பன் பேங்க். அதே போல் கிராமப்புறங்களில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது, பிஏசிசிஎஸ். இங்கே நீங்கள் வேலைக்கு போக முடியும். இதிலே 3 வந்துருச்சுங்களா கூட்டுறவுன்னு சொல்கிறப்பே. அடுத்தது ஆவின், நம்ம ஊரில் பால் கூட்டுறவு நிறுவனம் இருக்குது, அதுலேயும் உங்களால் வேலைக்கு போக முடியும். டான்ஃபெட், டிஎன்சிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மாதிரி டிஎன்சிஎஸ்சி, டான்ஃபெட் டிஎன்சிஎஸ்சியில் நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் ரேஷன் கடைகளை நிர்வகிக்கிற கூட்டுறவு சங்கங்கள். இதுலேயும் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கைத்தறி மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், கோஆப்டெக்ஸ். இங்கேயும் மேலாண்மை பணிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. சரி, இதுக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறது? இப்போது எல்லாருக்கும் வர பெரிய கேள்வி இதுதான். சரி, ஓகே, இந்த வேலைக்கு போகலாம், இங்கெங்கெல்லாம் இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறது, யார் எக்ஸாம் வைப்பாங்க? இதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து டிஆர்பி தேர்வுகள், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ நடத்தக்கூடிய தேர்வுகள், டிஆர்பி தேர்வுகள். தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம்னு ஒன்று இருக்குது. இவங்க தான் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் இருக்கிற காலி பணியிடங்களுக்கு தனியாக எக்ஸாம் வைப்பாங்க. இந்த எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் கண்டிப்பாக கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி முடிச்சிருக்கணும். டிசிஎம்மோ இல்லை ஹெச்டிசிஎம்மோ. காமனாக எல்லாருமே டிசிஎம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஹெச்டிசிஎம் வந்து வேகன்சியெல்லாம் ரொம்ப கம்மி, ஒரு 60 சீட் தான் இருக்கும். அதுவும் சென்னையிலையும் மதுரையிலையும் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா 60 பேருக்கு மேலே விண்ணப்பிக்கிறப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சு அதில் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த சீட்டே உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே டிப்ளமோ தான் முடிப்பாங்க. ஹையர் டிப்ளமோ இல்லாமல் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டிசிஎம் தான் முடிப்பாங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா மற்ற டிகிரி படித்தவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது. டிசிஎம், ஹெச்டிசிஎம் முடித்தவங்க மட்டும்தான் இந்த டிஆர்பி எக்ஸாமை எழுத முடியும். 2வது வழி டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் தேர்வுகள் மூலமாகவும் கூட்டுறவுத்துறையில் இருக்கிற சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த மாதிரி பதவிகளுக்கு ஆட்களை எடுப்பாங்க. அதுக்கும் இந்த படிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வழியாகவும் போகலாம், இல்லை டிஆர்பி வழியாகவும் அரசு வேலைக்கு போகலாம். ஸோ நீங்கள் ஒரு சாதாரண டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். குறைஞ்ச காலகட்டத்தில் ஒரு அரசு சார்ந்த நிரந்தர வேலையில் உட்கார இது ஒரு சூப்பரான வழி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதுக்கு வந்து வயது வரம்பெலாம் இல்லை. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாகவும் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் ஜுவல் அப்ரைசர் அந்த மாதிரியான போஸ்டிங்க்கும் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். படிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, 12th முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 இயர் இந்த டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வேலைக்கு போக முடியும். ஸோ இதோட அட்மிஷன் எப்போது, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி முழு விவரமும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் போடுறது ஜூன் 8ஆம் தேதியிலேருந்தே அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ நீங்களும் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஜூலை 20ஆம் தேதி தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் 38 மாவட்டத்துலேயுமே வந்து இந்த இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் மாவட்டத்திலேருந்தே படிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.